ஒருத்தர் என்ன பண்ணாராம், ஒரு பாழடைஞ்ச சிவன் கோயில் அங்கே போயிட்டு ஒரு பெரிய பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனைனா, எனக்கு வாழவே பிடிக்கல, சீக்கிரமாக என்னை கூப்பிட்டுக்கோ, வாழவே பிடிக்கல, சீக்கிரமாக கூப்பிட்டுக்கோன்னு இதையே அந்த சிவபெருமான் கிட்ட வேண்டிட்டு இருந்திருக்கார். ஒரு நாள் அன்னையானவங்க பார்த்துட்டு, அவர் தான் ரொம்ப நாளாக ஏதோ கஷ்டப்படுறாரு, கொஞ்சம் என்னென்ன பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான் என்ன பண்ணுறாராம், அவருக்கு சில கடன் சுமைகள் இருந்திருக்கு. அந்த கடன்ல இருந்து அவர் அப்படி எப்படிலாம் வெளியே வரலாம்னு சொல்லிட்டு நிறைய வழிகளானது ஏற்படுத்தி, அவருக்கு தேவையான பண வரவானதை வர வச்சு, அவருடைய கடனானது நீங்கி அவருடைய வாழ்க்கையை ஒரு நல்ல நிலைக்கு எடுத்துட்டு வந்துட்டார். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் அந்த கோவிலில் இருக்க இன்னொருத்தர் அவரை பார்த்துட்டு கேட்குறாரு, என்னப்பா கோயிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகுது, பார்த்தா எதுவுமே ஆகலையே அப்படின்னோடனே, உடனே அவர் சொல்கிறாராம், நான் அந்த கோயிலுக்கு வந்து வேண்டனேன், எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு. மேலேருந்து சிவபெருமான் பார்வதி தேவியை பார்த்து சிரிச்சாராம். அப்புறம் தான் சிவபெருமான் சொன்னாராம், இந்த மனிதர்கள்கிட்ட ஒரு பெரிய விஷயமானது இருக்குது. என்னன்னா, அவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அதை மட்டும்தான் கொடுக்கணும். அவங்களுடைய நோக்கம் என்னன்றதை பார்த்து அவங்க வாழ்க்கைக்கு தேவையான வளர்ச்சியை கொடுத்தோன்னா நமக்கு தான் அவப்பேர் ஆகும். அதனால தான் இறைவன் உங்களுடைய வேண்டுதலை ஒரு நாளும் கேட்கறது கிடையாது. உங்களுடைய நோக்கத்தை மட்டும்தான் பார்த்து நமக்கானதை கொடுத்துட்ருக்காரு.